பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், விருத்த சேதனமில்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணினவங்க யார் அப்படின்னா அப்போஸ்தலர்கள். அப்புறம் அந்த சகோதரர்கள், பேதுரு கூட இருந்த அந்த சகோதரர்கள், இவங்க தான் வாக்குவாதம் பண்ணுறாங்க பேதுருக்கிட்ட. நீ எப்படி போய் விருத்த சேதனம் இல்லாத இடத்த போய் சாப்பிடலாம்? அங்கே போய் நீ எப்படி ஐக்கியப்படலாம்? அவங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி இங்கே இவங்க தர்க்கம் பண்ணுறாங்க. ஏன் இதை இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வழிமரபு மாறிடும், அந்த சடங்காச்சாரம் மாறிடும். ஏன்னா யூதர்கள் ஒரு சடங்காச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க, விருத்த சேதனம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ விருத்த சேதனம் இல்லாதவங்க இடத்துல அவங்க ஐக்கியப்பட மாட்டாங்க. அவங்க இங்கே முன் குறிக்கிற விஷயம், கடவுளை முன் குறிக்கிறத விட்டுட்டாங்க, அவங்களுடைய பாரம்பரியத்தை முன் குறித்துட்ருக்காங்க. கடவுள் எப்பொழுதும் அப்படி சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவும் மாட்டார். விருத்த சேதனம் அப்படிங்கும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த நுனித்தோல் நீக்கப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் விருத்த சேதனம்ங்கிறது இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. அதாவது ஆவியில் விருத்த சேதனம் பண்ணப்படணும், உள்ளான இருதயத்தில் நாம் சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னொன்று, இங்கே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க வேற்று இனத்தார், வேறு மதத்தினர், அவங்களோட போய் நீ எப்படி ஐக்கியம் வைக்கலாம்? நீ நம்முடைய இனத்தாரோடல ஐக்கியம் வைக்கணும். இப்போ உலகம் பேசிகிட்டு இருக்குல்ல, ஜாதி மத பேதங்கள், இதை அவங்க அப்போ சொல்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் போய் நீ எப்படி ஐக்கியம் வைக்கலாம்? அவங்களோட போய் நீ எப்படி உறவாடலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே கேள்வியை தான் இயேசுகிட்டையும் கேட்டாங்க. இவர் போய் பாவியான மனுஷர்கள் இடத்துல போய் சாப்பிட்றாரு, இவர் போஜன பிரியன் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார்? நோயாளிக்கு தான் வைத்தியன் தேவை, அதாவது டாக்டர் தேவை. பேஷண்ட் இல்லாதவனுக்கு டாக்டர் தேவையில்லை. ஒருத்தர் பேஷண்ட்டாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு டாக்டர் தேவை. எந்த ஒரு நோயுமே இல்லை, அவன் பேஷண்ட்டே இல்லை அப்படின்னா அவனுக்கு எதுக்கு டாக்டர்? அப்போது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வைத்தியர்கள் அவசியமாக இருக்கிறாங்க. அதுபோல் இங்கே பேதுரு அந்த ஐக்கியத்தை கொண்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஏன்னா அவங்க புறஜாதிகளாக இருக்கிறாங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கிறாங்க, வேறு மதத்தினராக இருக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் ஒரே வழியை காண்பிக்கணும், இயேசு என்கிற வழியை காண்பிக்கணும். அதனால தான் அங்கே போய் பேதுரு அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டார். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கும் ஆண்டவர் இல்லாத பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருந்து அந்த ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். ஏன்னா அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக மாறணும், அவங்களும் மீட்கப்படணும், அவங்களும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அப்படிங்கிற அந்த விஷயத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் புறஜாதி மக்களுக்கும் கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கும் இடையில் ஒரு பாலமாய் இருந்து செயல்படுகிறார். இன்னொன்று, அந்த நியாயப்பிரமாண சடங்காச்சாரங்களை, பாரம்பரியங்களை அவர் தகர்த்தெறிந்து கிருபையின் பிரமாணத்தில் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். அதனால் இங்கே நீங்கள் வேற, நாங்கள் வேற, நீங்கள் அப்படி, நாங்கள் இப்படி அப்படிங்கிற விஷயமெல்லாம் இங்கே எடுபடாது. இங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை.
எல்லாருக்கும் கர்த்தனானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் அவர். அதனால் இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் கடவுள், கிறிஸ்தவ மதத்தின் சார்ந்தவர்களுக்கு தான் கடவுள். முதல்ல இது மதம் இல்லை, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது ஒரு மார்க்கம், இதுதான் வழி. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வழி இதுதான். இது மதம் இல்லை, கிறிஸ்தவம் மதம் அல்ல, இது மனிதனால் உண்டாக்கப்பட்டது. அதனால் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் பொதுவான கடவுள். அவர்தான் கடவுள். இங்கே அடிமையானவன் சுயாதீனன் என்றும்லாம் ஒன்றும் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏழை, பணக்கார, அடிமை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, எந்த ஒரு பாரபட்சமும் இங்கே கிடையாது. நீங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அதனால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறாங்களோ பண்ணப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்களோடு ஐக்கியப்பட வேண்டியது நம்மளுடைய முக்கிய பங்காக இருக்கிறது. ஆனால் ஐக்கியப்படுவதில் எதற்காக அப்படின்னா, அவங்களை இயேசுவுக்கு நேராக திருப்புவதற்காக, இயேசுவின் வழியில் நடத்துவதற்காக, சத்தியத்தின் பாதையில் நடத்துவதற்காக. அதை விட்டுட்டு நான் போய் ஐக்கியப்படுறேன்னு சொல்லி அவங்க பண்ணுற அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், மற்ற துர்க்காரியங்களுக்கு இடம் கொடுத்து நாமளும் போய் ஐக்கியப்படுறேன்னு சொல்லி அதை நாம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்கள மனம் திரும்ப பண்ணி ஆண்டவரிடத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது தான் நம்மளுடைய பொறுப்பாக இருக்க தவிர, அதை விட்டுட்டு நான் ஐக்கியப்படுறேன், இது தவறாகவும் சில பேர் புரிந்து கொள்கிறாங்க. அதான் ஆண்டவர் ஐக்கியப்பட சொல்லியிருக்காரு, அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்வோம், அவங்க பண்ணுறதெல்லாம் நாமும் செய்யலாம் அப்படின்னு. அப்படி அர்த்தம் இல்லை. எதற்காக ஐக்கியப்படணும், எதற்காக அவங்க அங்கே அந்த உணவு சாப்பிட்றாரு பேதுரு அப்படின்னா, அந்த ஐக்கியத்தின் பால் ஆண்டவர் பக்கத்தில் அவங்க ஈர்க்கப்படணும், ஆண்டவரோட அவங்க ஐக்கியப்படணும். அதற்காகத்தானே தவிர வேறு எந்த ஒரு காரியத்திற்காகவும் அல்ல. அதையும் நாம் சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த ஜாதி மத பேதங்களை பேசிக்கொண்டில்லாமல் ஐக்கியத்துடன் இருந்து கிறிஸ்துவின் வழியிலே நடப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.